ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு படிச்சா பாஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மேக்ஸ்லேருந்து சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக் உள்ளே போகலாம். இஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 8, தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர்? இந்த மாடல் சம் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பவரில் வந்து இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஷார்ட்கட்டில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா n ஸ்கொயர் மைனஸ் 2. இங்கே n என்ன அப்படின்னா கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூ தான் n, 8 தான் n. ஸோ 8 ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 64 மைனஸ் 2 62. இந்த சம்மோட ஆன்சர் 62. நம்ம இங்கே n ஸ்கொயர் மைனஸ் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா கொஸ்டினில் ப்ளஸ் இருக்குது, அதனால் இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். இதே இது இங்கே எக்ஸ் மைனஸ் 1/x அப்படின்னு இங்கே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா n ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பவரில் ஸ்கொயர் இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யணும். இதே இது பவரில் க்யூப் இருந்துச்சு அப்படின்னா, பவர் 3யாக இருந்துச்சு அப்படின்னா n க்யூப் மைனஸ் 3n அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதே இது பவர் 4 இருந்துச்சு அப்படின்னா n ஸ்கொயர் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. இது பவர் 5 இருந்துச்சு அப்படின்னா n பவர் 5 மைனஸ் 5n க்யூப் ப்ளஸ் 5n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யலாம்.